ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் மீடியாடெக் இருந்து இன்றைக்கி அவங்களுடைய வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 4 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய நேம் ஸ்டார்டிங்கில் மீடியாடெக் டைமென்சிட்டி 2000 அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இவங்க அஃபிஷியலாக மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ஒரு நேமில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் இப்போ ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ளஸை விட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் நெக்ஸ்ட் அவங்க 4 nm சைஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய Snapdragon 898 அப்படின்ற அந்த சிப்செட்டை விடவுமே மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டா இந்த சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இப்போ இந்த ஒரு சிப்செட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி உண்மையிலே இந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட்டா இருக்க போகுதா? இந்த சிப்செட்ல பர்ஃபார்மன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த சிப்செட்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும், எல்லாத்தையும் வாங்க இன்னைக்கு வீடியோல டீடைலா போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிப்செட்டுடைய இந்த சீரிஸ் நேம்லேயே ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கான சிப்செட்னு பார்த்தோம்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் மீடியாடெக் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். அந்த சிப்செட்டுக்கு அடுத்த வெர்ஷனாக தான் இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது இப்போ லான்ச் ஆகுது. அப்படி இருக்கும்போது நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இருந்து டேரெக்டாக மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ஒரு நேமுக்கு ஜம்ப் அடிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த சிப்செட்டுக்கு இதுக்கு முன்னாடி மீடியாடெக் டைமென்சிட்டி 2000 அப்படின்ற ஒரு நேம் தான் வச்சிருந்தாங்க. இந்த நேமில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேம்ல கொண்டு வராம ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சு மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற நேம்ல எதுக்காக இந்த சிப்செட் லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லயுமே ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சிருக்கோம். மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தீங்களோ அதை விட இன்னுமே பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதை விட இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய ஜம்பா இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற இந்த நேம் இந்த சிப்செட்டுக்கு வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சிப்செட்டுடைய நேம்லயே ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் அந்த அளவுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத ஒன்று வேணா பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த சிப்செட்டுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் என்ன சைஸ்ல இந்த சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா TSMC உடைய 4 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் 4 nm சைஸ்ல ரொம்பவே சின்ன சைஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டும் இந்த சிப்செட் தான். ஈவன் ஸ்னாப்ட்ராகனும் கூட ஸ்னாப்ட்ராகன் 898 அப்படின்ற ஒரு சிப்செட் 4 nm சைஸ்ல தான் நெக்ஸ்ட் கொண்டு வர போறாங்க. அப்படின்னாலுமே இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்னு பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 4 nm சைஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்கு. அந்த வகையில் 4 nm சைஸ் அப்படின்றது ரொம்பவே சின்ன சைஸ். இந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல சிப்செட் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிப்செட் சின்னதா இருக்கும்போது அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்ஸ் உடைய சைஸுமே சின்னதா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டிரான்சிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல், அந்த கேப்புமே ரொம்பவே சின்னதா இருக்கும். இதனால அந்த சிப்செட் ரொம்பவே பவர் எஃபிஷியன்சியான ஒரு சிப்செட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சிப்செட்ல ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுமே இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால சிப்செட் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஹீட் ஆகாது, வார்ம் ஆகாது. இதனாலுமே இந்த சிப்செட்ல இருந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸை எஃபிஷியன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்மளால கண்டிப்பா எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த சிப்செட்டுடைய CPU கோர் அண்ட் ஆர்கிடெக்சரை பற்றி பேசும்போது இந்த சிப்செட் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டி டாஸ்கிங்குமே இந்த சிப்செட்டும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய CPUன்னு பார்க்கும்போது புது வெர்ஷனுக்கான ஒரு CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ARMஸ்க்கான நியூ வெர்ஷன் 9க்கான ஆர்கிடெக்சரை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் பிரைம் கோர்னு பார்க்கும்போது ஒரு ARM Cortex X2க்கான ஒரு லேட்டஸ்டான ஒரு பிரைம் கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கோர் வழியா தான் நமக்கு ஹெவி டாஸ்க் எல்லாத்தையுமே இந்த சிப்செட் ஹேண்டில் பண்ணி கொடுக்கும். இதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது 3.05 GHz கான ஒரு மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அது கூடவே 3 ARM Cortex A710 கான கோர் 2.85 GHz கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. கடைசியா 4 Cortex A510 கான கோர் 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்கை ஹேண்டில் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த சிப்செட்டுடைய இந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் ஹையர் எண்ட் சிப்செட்டான மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப் கண்டிப்பா அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சிப்செட் இந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஜம்ப் கண்டிப்பா அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்ல மீடியாடெக் சிப்செட் மட்டும் இல்லாம ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஹையர் எண்ட் சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 888 பிளஸ் விடவுமே ஒரு பெட்டரான CPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா CPU உடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 888 பிளஸ் விடவுமே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் இந்த 4 nm சைஸ்ல அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 898 அப்படின்ற அந்த சிப்செட்டை விடவுமே இதுல தான் பெட்டரான CPU
ஆர்கிடெக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட்லாம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. Snapdragon 898ல இதை விட கம்மியான கிளாக் ஸ்பீட், இதை விட கம்மியான CPU ஆர்கிடெக்சர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது எல்லாமே ரூமர்ஸ் தான், இன்னும் Snapdragon 898 லான்ச் ஆகல. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அது Dimensity 9000 விட பெட்டரான சிப்செட்டா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சிப்செட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த Dimensity 9000 ஒரு ஃபார் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதே மாதிரி இதில் ஜிபியூன்னு பார்க்கும்போது 10 கோருக்கான ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ARM Mali G710 MC10 அப்படின்ற ஒரு ஜிபியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 4 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இதில் பிசி லெவலுக்கான கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி MediaTek கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால எடிட்டிங் அண்ட் கேமிங் பர்பஸ்க்கெல்லாம் வேற லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸை இந்த ஜிபியூ நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி MediaTek கிளைம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரியல் டைமில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால இந்த சிப்செட்டோட ஃபியூச்சரில் லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை முடிவு பண்ணிப்போம். பட் இப்போதைக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஜிபியூல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ரேம் டைப்னு பார்க்கும்போது வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண LPDDR5Xக்கான ரேம் டைப் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் LPDDR5Xக்கான ரேம் டைப்போட இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிப்செட் இந்த ஒரு சிப்செட் தான். அதுலேயும் இந்த LPDDR5Xக்கான ரேம் டைப் 7500 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்காங்க. அது போக LPDDR5க்கான ரேம் டைப்னு பார்க்கும்போது 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும் LPDDR4X ரேம் டைப் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும் இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு பார்க்கும்போது இதுலேயுமே Dimensity 1200ல கொடுத்த மாதிரியே eMMC 5.1, UFS 2.1, UFS 2.2, UFS 3.0, UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்து அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இந்த சிப்செட்டில் ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்கு. 18 பிட்கான HDR ISP யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ISP யூஸ் பண்ணி சிமில்டனஸாக 3 கேமராவிலுமே HDRல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் சிங்கிள் கேமராவுக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் 320 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இந்த ஒரு சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 320 மெகாபிக்சல் அப்படின்றதெல்லாம் வேற லெவல். ஏன்னா இப்போ தான் 200 மெகாபிக்சலுக்கான சென்சாரை இப்போ தான் டிசைன் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது 320 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா சப்போர்ட் இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்கிறது வேற லெவல்னு சொல்லலாம். அதுலேயும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் ப்ராசஸிங்னு பார்க்கும்போது 6 கோருக்கான 5th ஜென்ரேஷன் AI ப்ராசஸிங் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இவங்களுடைய ப்ரீவியஸ் சிப்செட்டில் யூஸ் பண்ண ப்ராசஸிங் யூனிட்டை விட 4 டைம் பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக கேமரா செக்மெண்ட்ல ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அண்ட் இதில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 8Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 8K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 4K வீடியோஸ்னு பார்க்கும்போது 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இந்த சிப்செட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இந்த சிப்செட்டில் மேக்ஸிமம் ஒயிட் குவாட் HD ப்ளஸ் டிஸ்பிளேக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ WQHD ப்ளஸ் டிஸ்பிளேக்கான சப்போர்ட் மேக்ஸிமம் இதில் இருக்குது. இந்த WQHD ப்ளஸ் டிஸ்பிளேல 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டாக 180 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் 180 Hz ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிப்செட் இந்த ஒரு சிப்செட் தான். அப்படியே கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போதுமே Wi-Fi 6E கனெக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிப்செட்ல தான் லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இன்டர்நெட் மோடம்னு பார்க்கும்போது இது ஒரு 5G சிப்செட் தான். அந்த வகையில் இன்டெகிரேட்டட் 5G மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு sub-6 GHz மோடம் தான். இதில் மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் கிடையாது. அந்த வகையில் இது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னும் போது மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். பட் ஏனோ தெரியல இதில் மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் கொடுக்கல. sub-6 GHz சப்போர்ட் மட்டும் தான் இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 7 Gbps வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அப்லோட் ஸ்பீட் 3.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ நேரம் இந்த MediaTek Dimensity 9000 சிப்செட்டுடைய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரியே இவங்களுடைய ப்ரீவியஸ் MediaTek Dimensity 1200லேருந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப் கண்டிப்பாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், சப்போர்ட் வைஸ் ஆகட்டும், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சிருக்காங்க. ஒரு பெட்டரான ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாகவே இந்த சிப்செட்டை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் இப்போ Snapdragon கிட்ட இருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Snapdragon 888 ப்ளஸை விடவுமே ஒரு பெட்டரான சிப்செட், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், சப்போர்ட் வைஸ் ஆகட்டும், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டாகவே இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப் சிப்செட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த Dimensity 9000 அதெல்லாம் விடவுமே ஒரு பெட்டரான பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த Dimensity 9000 Snapdragon கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற Snapdragon 898 அந்த சிப்செட்டை விட பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா Snapdragon 898 இன்னும் அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணலை. அவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் Dimensity 9000 Snapdragon 898 விட பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதனால லான்ச் ஆகட்டும்.
Snapdragon 898 லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம சேனல்ல இந்த Snapdragon 898 கூட Dimensity 9000 கம்பேர் பண்ணி கம்பேரிசன் வீடியோ போடுவோம். அந்த வீடியோல இந்த ரெண்டு சிப்செட்ல எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். மற்றபடி இப்போதைக்கு இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிப்செட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த Dimensity 9000 ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிப்செட் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த சிப்செட்டோட வரப்போகிற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. கண்டிப்பா above 50,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட்டை கொண்டு வர போறாங்க, என்ன மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்ல வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் இந்த Dimensity 9000 சிப்செட்டை பற்றி பார்த்ததுல இருந்து இந்த சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.